அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சியில நம்ம ஒபிசிட்டி பத்தி பார்க்க போறோம். உடல் பருமனால் ஆண் பெண் இருப்பாளருக்கும் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு எல்லா நோயும் சீக்கிரம் வர்றதுக்கு வாய்ப்பு ஒபிசிட்டி தான். இதுல இன்ஃபெர்டிலிட்டில இருந்து மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருக்குமே எல்லா நோய்களும் வரும். கொலஸ்ட்ரால் வரும், மூட்டு வலி வரும், பேக் பெயின் வரும், செர்விக்கல் லம்பார் ப்ராப்ளம் வரலாம், டயபெட்டிக் வரலாம், கொலஸ்ட்ரால் வரலாம், ஹார்ட் ப்ராப்ளம் வரலாம், ஹைப்பர் டென்ஷன் வரலாம், ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால தைராய்டு ப்ராப்ளம், A to Z ப்ராப்ளம், ஒபிசிட்டினால டிப்ரெஷன் கடைசி அது போயிடுறாங்க. அதுவும் வரும். அப்புறம் என்ன ஆகும்? டிப்ரெஷன்னால அவங்க படிக்க முடியாது, கல்யாணம் பண்ணிக்க முடியாது, ஹாப்பியா இருக்க முடியாது, ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம், டென்ஷன் ஆயிட்டு, புரியுதுங்களா? தானும் நிம்மதி இல்லாம குடும்பத்திலையும் யாரும் சந்தோஷமா இல்லாம தள்ளப்படுற நிலைமை தான் இன்னைக்கு ஒபிசிட்டி. கரெக்ட். சின்ன குழந்தைல பாக்குறதுக்கு பப்ளியா அழகா இருக்கும். ஆமா. ஆனா கொஞ்சம் வளர அந்த ஒபிசிட்டினால ஸ்கின் ப்ராப்ளம், அடுத்தது டயபெட்டிக். உங்களுக்கு தெரிஞ்சிடும், அந்த கழுத்துல சில இடங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த டார்க் கருப்பு நிறம் ஃபார்ம் ஆகும். அதை வச்சு இவங்களுக்கு இன்சுலின் எதிர்ப்பு தன்மை வந்துருச்சு அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். நம்ம புரிஞ்சுக்கலாம். லெதரி பேட்சஸ் மாதிரி கருப்பு கருப்பா நம்ம எதையும் சும்மா சொல்ல. கரெக்ட். பிராக்டிக்கலா இன்னைக்கு மக்கள் பாதிச்சிருக்கிறத சொல்றோம். அந்த கருப்பு கருப்பா வரும்போது இன் ஃபியூச்சர் உங்களுக்கு டயபெட்டிக் வரப்போது. அது உங்க பேரண்ட்ஸ்க்கு இருக்கா இல்லையா அது ரெண்டாவது. உங்க பேரண்ட்ஸ்க்கு இருந்தா கட்டாயம் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள். இப்ப ஃபேமிலி ஹிஸ்டரி இல்லன்னா கூட வருது. ஃபேமிலி ஹிஸ்டரி இல்லன்னா கூட உடல் பருமனை நம்ம கவனிக்கணும். அதுலயும் இப்ப பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் எனக்கு கல்யாணங்க, அதுக்குள்ள நான் வெயிட் குறைக்கணும். நான் என்ன சொல்றேன், ஆரம்பத்திலேயே ஒபிசிட்டி, உங்களுக்கு இரகுலர் பீரியட்ஸ் இருந்திருக்கலாம், தைராய்டு இருந்திருக்கலாம், அது மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருக்குமே கூட தைராய்டு இருக்கலாம். கரெக்ட். அது நீங்க செக் பண்ணணும். அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும். நெக்ஸ்ட் மந்த் கல்யாணம், இப்ப வெயிட் குறைக்கணும்னா அது ரொம்ப தப்பு. ஆசை நல்லது, எண்ணம் ஓகே, இப்போ அது அக்கறையா வந்துக்கிறீங்களேன்றது சந்தோஷம். ஆனா அவசரப்படுத்தக்கூடாது. இதனால என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, எப்படி உங்களுக்கு கிராஜுவலா வெயிட் இன்க்ரீஸ் ஆச்சோ அது போல கிராஜுவலா வெயிட் குறைக்கணும். ஒரு மாதத்துக்கு 2-3 கிலோ இல்ல 4 கிலோ அவ்வளவுதான், அதுக்கு மேல குறைக்க கூடாது. அது 2 கிலோ ரொம்ப நல்லது. அப்படி கிராஜுவலா குறைச்சிட்டு வரும்போது உங்களுக்கு என்ன பிளஸ்னா, அந்த ஸ்கின்ல தோல்ல சுருக்கம் வராது. கிராஜுவலா குறைக்கும் போது, இதே நீங்க சடனா குறைச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, 10 கிலோ 15 கிலோ ஒரு மாசத்துல குறையணும் அப்படின்னு நீங்க குறைச்சா அது நல்லது அல்ல. கரெக்ட். பல ஆபத்துக்களை உங்க உடல் ரீதியாக ஏற்படுத்தும். தோல்ல சுருக்கம் வந்துடும். இதெல்லாம் தடுக்கத்தான் முறை பிரகாரம் பக்குவமாக கரெக்டா ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகணும். இதுக்கு உணவு இருக்கு, உடற்பயிற்சி இருக்கு, மெடிசன்ஸ் இருக்கு. நீங்க வரும்போது எதனால உங்களுக்கு ஒபிசிட்டி ஏற்பட்டுச்சு அப்படின்னு பார்த்துட்டு செக் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராசஸ் போவேன்னா உங்களுக்கு சரியாகும். அந்த மாதிரி நிறைய பேருக்கு குறைச்சிருக்கோம். நீங்க வந்தீங்கன்னா சில ஃபோட்டோஸ் கூட நான் காமிக்கிறேன். பிஃபோர் ட்ரீட்மெண்ட், ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்காங்க, எவ்வளோ வெயிட் குறைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இவ்வளோ எதுக்குங்க? யங்ஸ்டர் தானே நீங்க, இவ்வளோ ஃபீல் பண்றீங்க. ஒரு அம்மா 60 வயசு, புரியுதுங்களா, 80 கிலோ மூட்டு வலி. நான் சொன்னேன் இப்படி ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணி படிப்படியாக குறைச்சி இன்னைக்கு 20 கிலோ வெயிட் குறைஞ்சி ரொம்ப அழகா நல்லா இருக்காங்க. வயசானவங்களே இந்த கேர் எடுக்கும் போது நீங்க யங்ஸ்டர் எப்படி இருக்கணும்? நிச்சயமாக உடல் பருமனை குறைச்சி ஆரோக்கியமாக இருக்க வழிமுறைகள் இருக்கான்னா இருக்கு. ரொம்ப சிம்பிள், ரொம்ப கொஞ்சம் கடைப்பிடிச்சாலே பலன் மிகுதி. அதுக்காக ஜிம்முக்கு போயிட்டு நீங்க இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணணும், இவ்வளோ எக்கு சாப்பிடணும், இவ்வளோ ப்ரோட்டீன் சாப்பிடணும், அந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. ரொம்ப ஜாலியா, ரொம்ப ஃப்ரீயா, ரொம்ப லேசா கடைப்பிடித்தாலே பலன் இவ்வளோ கிடைக்குது. அதுலயும் இன்னும் நீங்க அது கொஞ்சம் குறையும் போது உங்களுக்கு எப்படி தெரியுமா இருக்கும்? நான் சரியாவே ஃபாலோ பண்ணல, இவ்வளோ ரிசல்ட் கிடைச்சிருக்கு, நான் இன்னும் கரெக்டா ஃபாலோ பண்ணா எனக்கு இன்னும் எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படிங்கிற மகிழ்ச்சிய உணர்வை உங்களுக்கு உங்க உடம்பே சொல்லும், மனசு சொல்லும். அந்த அளவுக்கு நிச்சயமாக
உடல் எடையும் குறைத்து நல்ல ஹெல்த்தியா வச்சுக்க முடியுங்கிறத உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றோம். என்ன நேயர்களே, மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க.